ஹாய் கைஸ், வெல்கம் டு V3 Infotech. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய யூடியூப் சேனல் வந்து நல்ல ரீச் ஆகணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது வந்து டைட்டில், டேக், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் தம்ப்நெயில் தான். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து தம்ப்நெயில் அண்ட் டேக்லாம் வந்து எப்படி அட்ராக்டிவாக கிரியேட் பண்ணுறதுங்க பற்றி வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன், அதே மாதிரி மேலே ஐகார்ட்லையும் தரேன், மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் வந்து ஒரு அட்ராக்டிவான டைட்டில் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறதுக்காக ஒரு 5 to 6 டிப்ஸோட வந்திருக்கேன். இதுல 6th டிப் வந்து பாத்துக்கிட்டா ரொம்ப இம்பார்ட்டன்டான டிப். ஸோ மிஸ் பண்ணாம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம உங்களோட யூடியூப் சேனலுக்கு ஏதாவது பர்சனலா க்ரோவிங் ஐடியாஸ் வேணும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து நம்மள டெலிகிராம்ல கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வெல்கம் கைஸ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து யூடியூப் ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ நீங்க என்ன அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா அதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன், எண்ட் கார்டு, அதே மாதிரி ஐ கார்ட்லையும் வரும். ஸோ மிஸ் பண்ணாம எல்லா வீடியோவும் பாருங்க. ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா டேக் ரிலேட்டடான ஒரு டிப் தான். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்து டேக் எப்படி எடுக்கணுங்கிறத வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ டேக் எடுத்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டார்கெட் கீவேர்ட் செட் பண்ணோம். ஸோ டார்கெட் கீவேர்ட்னா என்னன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க டேக்ல எந்த ஒரு 2 டேக் வந்து ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுவாங்களோ, ஸோ எந்த மாதிரி டேக்ஸ்லாம் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு 2 டேக் வந்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து டார்கெட் கீவேர்ட்னு சொல்லுவோம். இந்த மாதிரி 2 டார்கெட் கீவேர்டு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நான் வந்து பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா யூடியூப்க்கு லோகோ எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறது ஒரு வீடியோவாக போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹவு டு மேக் லோகோ ஃபார் யூடியூப் சேனல் அண்ட் செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா லோகோ டிசைன் டியூட்டோரியல். இந்த 2 கீவேர்ட்ஸ் தான் வந்து நான் டார்கெட் கீவேர்டாக செட் பண்ண போகிறேன். ஸோ டார்கெட் கீவேர்டு வந்து நம்மளோட டேக் செக்ஷனில் ஃபஸ்ட்டு 2 டேக்ஸாக வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த 2 டேக்ஸையும் வந்து டார்கெட் கீவேர்டாக செட் பண்ணிக்கிறேன். செகண்ட் டிப் என்னன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ண டார்கெட் கீவேர்ட்ஸ் வந்து உங்களோட டைட்டில் யூஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த 2 கீவேர்ட்ஸை வந்து டார்கெட் கீவேர்ட்ஸாக செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து இப்போ டைட்டில் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ டைட்டில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஹவு டு மேக் லோகோ ஃபார் யூடியூப் சேனல், நெக்ஸ்ட் வந்து லோகோ டிசைன் டியூட்டோரியல். இந்த 2 கீவேர்ட்ஸுமே வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா பக்கத்தில் இன் தமிழ் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு குக் சேனலாக இருக்கீங்க அப்படின்னா இன் 5 minutes, இன் ஈஸிலி, இன் சூப்பர், இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா இதே மாதிரி இதுக்கு ரிலேட்டடாக ஹவு டு மேக் இந்த மாதிரி நிறைய கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களோட சேனல் வந்து நல்ல சர்ச்சபிள் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. தேர்ட் டிப் என்னன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ நார்மல் வேர்ட்ஸ் இப்போ கம்பேர் பண்ணும்போது யூடியூப் அல்காரிதத்தில் வந்து ப்ராக்கெட்ஸுக்குலாம் வந்து நல்ல ஒரு SEO இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் வந்து ப்ராக்கெட் உள்ள இன் தமிழ் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இப்போ ஒரு ஆப்போட டியூட்டோரியலாக இருக்கீங்க அப்படின்னா 100% ஃப்ரீ வாட்டர் மார்க் ஃப்ரீ. இப்போ ஒரு ஃபுட் சேனலாக இருக்கீங்க அப்படின்னா டெலிஷியஸ், ஃபாஸ்ட்லி, இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி ப்ராக்கெட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாவே ரீச் ஆகும். ஃபோர்த் டிப் என்னன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற டார்கெட் கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 60 கேரக்டருக்கு உள்ளே வரணும். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு 60 கேரக்டர்ஸ் தான் வந்து ப்ரிஃபரபுளாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 60 கேரக்டருக்கு யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்துக்கிட்டோன்னா இந்த ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுறது, உங்களுடைய சேனலோட நேம் வந்து எல்லா டைட்டிலுமே யூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து லாஸ்ட் பார்ட்டில் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டார்கெட் கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணுறது மட்டுமே ஃபஸ்ட்டு 60 கேரக்டர்ஸ்க்குள்ளே கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ 5th டிப் வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா இந்த ஒரு டிப் வந்து நிறைய பேத்துக்கு டவுட்டாக கூட இருக்கும். நான் வந்து எமோஜிஸை என்னோட டைட்டிலில் யூஸ் பண்ணலாமா வேணாமா, இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ தான் நீங்கள் யூடியூப்பில் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் டைட்டிலில் வந்து எமோஜிஸை யூஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா உங்களோட சேனல் வந்து பார்த்துக்கிட்டோன்னா யூடியூப்பில் யாருமே எமோஜிஸ் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணவே மாட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எமோஜிஸ் யூஸ் பண்ணாதீங்க. உங்களோட சேனல் வந்து ஓரளவுக்கு டெவலப் ஆனதுக்கு அப்புறமா வந்து எமோஜிஸ் யூஸ் பண்ணும்போது பர்ஃபெக்டாக இருக்கும் அண்ட் கிளிக்கபிளாகவும் இருக்கும். ஸோ யூடியூப் சேனல் வந்து டெவலப் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து எமோஜிஸ் யூஸ் பண்ண வேணாம். 6th டிப் என்னன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு டிப் வந்து உங்களோட சேனல் க்ரோவிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் வீடியோவில் மிஸ் பண்ணாமல் இந்த ஒரு டிப்பை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். என்னன்னா இப்போ நான் வந்து என்னோட சேனலில் இந்த வீடியோவில் லோகோவை பற்றி சொல்ல வரேன். ஸோ அந்த லோகோங்கிற வேர்டை வந்து நல்லா போல்டு பண்ணுற மாதிரி கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதை பற்றி சொல்ல வரீங்களோ அதை வந்து கேபிட்டல் லெட்டரில் யூஸ் பண்ண பாருங்கள். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேவாக தான் இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ டிப்ஸ் நான் உங்களுக்கு தரேன். என்னென்னா உங்களோட டைட்டிலில் முடிஞ்ச வரைக்கும் தமிழ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லோகோ செய்வது எப்படி, குக் செய்வது எப்படி, பிரியாணி செய்வது எப்படி, இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து ஹவு டு, ஹவு மச், ஹவு டு ஃபிக்ஸ், ஹவு டு சால்வ், இந்த மாதிரி ஹவு டு, வென்னு, இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து நல்லாவே வந்து ரீச் ஆகும்.
என்னதான் நம்ம வந்து டைட்டில் அண்ட் டேக்லாம் ரெடி பண்ணியிருந்தாலுமே இது வந்து ஒரு 50 to 60% தான் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டா இன்னொரு முக்கியமான பார்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து எப்படி அட்ராக்டிவா அண்ட் கிளிக்கபிளா மேக் பண்றதுங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்றேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலோட கனெக்டடாகவே இருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்க வந்து தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை மிஸ் பண்ணாம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. ஸோ இந்த மாதிரி யூடியூப் ஐடியாஸ்ல நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கான பர்சனல் டவுட்ஸ்லாம் வந்து நீங்க அங்க கிளியர் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.